அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உண்மையிலேயே சில காரணங்களால் தொடர்ச்சியாக காணொளி பதிவை மேற்கொள்ள முடியலை. அப்படி இருந்தும் நான் ஒரு சிறிது காலம் இன்னும் ஒரு மாத காலத்துக்கு பிறகுதான் மறுபடியுமாக இதை தொடங்கலாம்னு சொல்லி எண்ணியிருந்தேன். ஆனால் காலத்தின் கட்டாயம் இந்த பதிவை போட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் இதை போடுறேன். ஸோ வாங்க காணொளிக்கு போகலாம். என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் இப்போ இந்த காணொலியை பார்க்குற பேருக்கு குழப்பமான மனநிலையாக இருக்கும். கணவர் தேவையில்லாத கருத்துக்களும் பதிவிடக்கூடும். சம்பு தூக்குறேன் அது தூக்குறேன்னு. இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறேன். ஒரு விமர்சகனாக நான் ஒரு நேர்மையை கடைப்பிடிக்கணும், நேர்மையான கருத்துக்களை பதிவிடணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். அந்த அடிப்படையில் இந்த எஸ்கே பிளாக் யூடியூப் சேனல் கிருஷ்ணாவை பற்றி நாங்கள் நான் உட்பட பல பேர் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டுனாங்க. பல பேர் கள்ளன் இருக்கிறாங்க, பல பேர் குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் நான் பர்சனலாக அவர் மீது வச்ச மெயினான குற்றச்சாட்டு மக்களை அவமதிக்கிறார், மக்களை இழிவுபடுத்துகிறார், ஏழை மக்கள்ன்ற வறுமையை விற்று வியாபாரமாக்குறார் என்ற குற்றச்சாட்டை நான் வச்சேன். இந்த குற்றச்சாட்டு உட்பட பல குற்றச்சாட்டுகளை பல தமிழ் தேசியவாதிகள் வச்சவை. ரைட். அந்த அடிப்படையில் தேசியம் காக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணா மட்டும்தான் ஊறுகாயா, கிருஷ்ணா மட்டும்தான் பலியாடா என்ற ஒரு கேள்வியும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குரிய காரணம் நான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தை நான் கதை கேட்கும் போது கிருஷ்ணாவோட தொழில் என்ன? அவர் ஒரு மீடியா பர்சன். கிருஷ்ணான்றவன் ஒரு மீடியா நடத்தி கொண்டு வர ஒரு ஆள் தான் கிருஷ்ணா. ஒரு யூடியூப் என்ற சேனல் மூலமாக அவர் எடுத்துக்கொண்ட கான்செப்ட் கண்டென்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏழை மக்களுக்கு அவையோட கஷ்டங்களை காட்டி அதை அவைக்குரிய உதவிகளை பெற்றுக் கொடுக்குறது. இதை நாங்கள் சொன்னாங்க. அவர் தான் சேவை மனப்பாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதை நாங்கள் சொன்னாங்க, இல்லை இது உன்னுடைய வியாபாரம், நீ வியாபாரத்துக்காண்டி ஏழையோட கண்ணீரை விற்கிறாய். இதே ஒரு விஷயத்தை காலமாக ஒரு நேஷ்னல் லெவலில் இயங்கி கொண்டிருக்கிற டெலிவிஷன் அதுவும் அண்டைய நாட்டில் அந்நிய நாடுன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் இயங்கக்கூடிய தொலைக்காட்சிகள் இதே வேலையை காலங்காலமாக செஞ்சு கொண்டிருக்கு. அவையால் எங்களை பார்க்குற பார்வை என்ன, எங்களை மக்களை பார்க்குற பார்வை என்னன்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் ஆரம்பத்தில் கண்டு கொள்ளலேன்னு சொன்னால் ஒரு சில பேர் அந்த டெலிவிஷன் நடத்துகிற ப்ரோக்ராமில் போய் அதை பற்றி முழுமையான விளக்கம் வீடியோ நான் இந்த அடுத்தடுத்த காணொலியில் தருவேன். நான் இன்றைக்கு இதில் மெயினாக எஸ்கே பற்றி கதைக்க விஷயத்தை மட்டுமே நான் இதை சொல்கிறேன். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதும் அவையில் சொல்கிற கதைகளும் அதுக்கு எழுதப்படுற ஸ்கிரிப்டும் ரியாலிட்டி ஷோன்ற பேரில் ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராமாக கோவைக்கில் இந்த ஈழத்தை அவை என்ன மாதிரி காண்பிக்கணும்ன்றதை நாங்கள் பெருசுபடுத்து. ஆனால் இது காலம் போக போக இது மேலும் எங்களுடைய இனம், எங்களுடைய மானம் போகிற அளவுக்கு எங்களை ஒரு மக்கள் மத்தியில் எவ்வளவுத்துக்கு ஒரு நாங்கள் அனுதாபத்துக்குரிய இனம் இல்லை, அனுதாபத்துக்குரிய ஒரு இனமாக காட்டி எவ்வளோத்துக்கு அந்த தொலைக்காட்சி நிறுவனம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எங்களை இழிவுபடுத்தி சம்பாதிச்சு கொண்டிருக்குது. ஆனால் பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி காட்டி. ஸோ இப்படி இருக்கைகளை ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலியமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு வேலையை செய்யக்க எங்களுடைய இளைஞன், எங்களோட பிரதேசத்து இளைஞன் செய்கிற வேலையைத்தான் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் செஞ்சோன்றிருக்கு. விளங்குதான். இப்போ நாங்கள் கிருஷ்ணா மீது என்ன குற்றச்சாட்டை நாங்கள் வச்சோமோ அதே குற்றச்சாட்டை அந்த தொலைக்காட்சி நிறுவனம் செஞ்சோன்றிருக்கு. அப்படி இருக்கைகளை நாங்கள் இந்த கிருஷ்ணா என்ற நபருக்கு நாங்கள் கொடுத்த எதிர்ப்புகளும் நாங்கள் கொடுத்த அழுத்தமும் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு எங்களால் கொடுக்க முடியுமா
என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ரைட். இப்போ அந்த அடிப்படையில் வந்து எனக்கு வந்து இது ஒரு உறுத்தலாகவே இருக்குது. எனக்கு உண்மையிலேயே அது ஒரு உறுத்தலாக கிடக்கு. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நான் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக வந்து நான் இந்த யூடியூப் டிக்டாக் வலைதளத்தில் விட்டு விலத்தி இருந்தேன். நான் ஏன்னு சொல்லிச்சொன்னால் சில காரணங்களால் விலத்தி இருந்தேன் நான். ஸோ அதால் வந்து நான் வந்து இந்த இதில் வந்து இந்த காணொளி பதிவு போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக. அப்படி இருக்கைகளை வந்து எனக்குள்ள உள்ளவர்கள் நாங்கள் ஒருத்தனை விமர்சிச்சிருக்கிறோம், அவனுக்கு அதுக்குரிய தண்டனை கிடச்சி அவன் வந்து இப்போ அந்த வேலைகளுக்கு போகலை. ஆனால் நாங்கள் விமர்சித்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு வந்து இன்னொருத்தர் நாங்கள் ஒருத்தன் மீதில் வந்து ஒரு நீ இப்படி ஒரு பிள்ளையை செஞ்சு கொண்டு கேட்கல வந்து அதே விஷயத்தை இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொலைக்காட்சி செய்யல நாங்கள் அதை பற்றி கதைக்காமல் இருக்கிறது சரியா? அப்போ நாங்கள் ஒருதலைப்பட்சமாக நடக்கிறோமா? இதில் எங்கட தமிழ் தேசியம் எங்கே போயிட்டுன்னு சொல்லி பல கேள்விகள் என்னட்ட கிடக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இதை வந்து வெளிப்படையாக நான் கதைக்கிறேன். விமர்சித்த அவ்வளோ பேர்கிட்டையும் நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இது நான் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக நான் கிளம்புறங்கையில் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாகவும் சொல்லியில் அவர் சொன்ன விஷயங்களில் சில முரண்பாடான கருத்துக்கள் எனக்கு இருக்குது. அது அடுத்தடுத்த காணொலியில் வந்து நான் அதை பற்றி கதைப்பேன். இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி, நாங்கள் எங்களுடைய மக்களை இழிவுபடுத்துகிறார், எங்களுடைய மக்களை வந்து காட்டி ஒருத்தன் வந்து லாபம் எடுக்கிறான், அவன் வந்து அதில் வந்து வருமானத்தை எடுக்கிறான், அதில் வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறான் என்று சொல்லி அவன் மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சான். சரியா வச்சு அவன் வந்து இன்றைக்கு உதவி செய்ய போன இடத்துல வந்து ஒரு படிக்கிற பிள்ளையை வந்து கேவலப்படுத்தினான். அந்த பிள்ளையை வந்து தகாத வார்த்தைகளால் கதைச்சான்னு சொல்லி அவனுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைச்சிது. ஒரு சிறைவாசம் அனுபவித்து போட்டு வந்து நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பிறகு அவர் வந்து தன் வேலையை பார்த்து கொண்டு இருக்குதால் இன்று வரைக்கும் இந்த உதவி காணொலிக்கு ஆள் போகையில் எதிர்காலத்தில் என்ன செய்வார்ன்னு தெரியல. அது சரியான முறையில் செய்யாட்டிக்கு அதுக்குரிய விமர்சனத்தை நான் வைப்பேன். அதோட அந்த சப்ஜெக்ட் நிற்கிது. ஆனால் இன்றைக்கு இந்த கிருஷ்ணான்ற ஒரு நபர் செய்ததை பார்க்க இன்றைக்கு உலகமே பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் வந்து எங்களுடைய மக்களை வந்து அந்த தொலைக்காட்சி எவ்வாறு காட்டுது, அவர்கள் காட்டப்படுற விஷயங்கள் அவ்வளவும் உண்மையா? ஏன் இப்படியான ஒரு அனுதாபத்தை? இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை காட்டுறதுக்காண்டி நாங்கள் ஒரு ஷோவுக்கு போவைக்கில் வந்து எங்களுடைய திறமை அங்கே நிரூபிக்கப்படுதா, இல்லாட்டிக்கு எங்கள் மீதான அனுதாபத்தின் மூலமாக அந்த தொலைக்காட்சி வந்து பணம் சம்பாதிக்க நினைக்குதா என்றதை மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். சரி, ஒரு தொலைக்காட்சி அப்படியான ப்ரோக்ராமை நடத்துது, அவர்கள் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் போகிறாருன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமுக்கு போகிற அந்த போட்டிக்கு போகிற நீங்கள் இடத்துல பிறந்து போன உங்களுடைய மனநிலை எங்கே போயிட்டுது? நீங்கள் எந்த இனத்திலிருந்து வந்த நீங்கள் உங்களுடைய திறமையால் வந்து அந்த இடத்துக்கு போய் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பரிசுகளை வென்றதோ இல்லாட்டிக்கு முன்னேற்றி கொண்டு போகிறதோ வேறு பிரச்சனை. நீங்கள் அங்கே போய் அனுதாபத்தை சம்பாதிச்சு அதால் என்னத்தை காண போகிறீங்க? இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு 10% மக்கள் வந்து உங்களை பார்த்து அனுதாபப்படுறார்கள். அதுலேயும் வந்து ஒரு 8 விதமானாக்கள் வந்து கடந்து போயிடுவார்கள். இப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து உங்களுடைய திறமை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கைதட்டல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராப்சிலோன் பாய்ஸ் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது. அவங்கள எந்த விதமான அனுதாபத்தையுமோ இல்லாட்டி ஈழத்தை வச்சோ வந்து அவங்க வந்து இதண்டையில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்கிற பொய்யல் கண்ணுக்கு முன்னுக்கே வந்து உங்களுக்கு வந்து இதண்டைக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு என்னென்ற ஒரு மக்கள் உங்களை வந்து ஆதரிப்பார்கள். நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு அதில் வந்து ஒரு அண்ணா சொல்கிறார் வந்து 28 வருஷமாக வந்து தான் எந்த விதமான வெற்றியையும் காணையில் எல்லாமே தோல்வியண்டா. ஆனால் பார்த்தா அவர் இலங்கையிலேயே வந்து பிரபலியமான தொலைக்காட்சி நிறுவனத்தில் பாட்டு பாடியிருக்கிறார், பல மேடைகளை சந்திச்சிருக்கிறார். அவர் சொன்ன கதைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் அந்த மேடையில் விழுந்தாரான்னு சொல்லி சொன்னால் அந்த கதையை சொல்லும்போது அவருக்கே சிரிப்பு வருது. அந்த சிரிப்பை தாங்க முடியாமல் அதை மறைக்கிறதுக்காண்டி தான் இப்படி விழுந்து அழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டிருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட். மற்றது சுவிஸில் இருந்து ஒரு அண்ணாவோ தம்பியோ ஒரு ஆள் போகிறார். இங்கே யாருக்கடாப்பா கதை சொல்கிறீங்க? சுவிஸில் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் வச்சுக்கிற ஒரு ஆள் நீ இந்தியாவுக்கு போகிறாய், இந்தியாவுக்கு விசா எடுத்து போகிறாய், இந்த விசா வந்து உனக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட காலமாக உனக்கு விசா தராங்கன்னு சொல்லி சொன்னால் உனக்கு உண்மையிலேயே இந்த போட்டியில் பங்கு பெற்ற விருப்பம் சொன்னால் நீ எம்பசி மூலமாக வந்து இந்த விசாவை வந்து நீ வந்து ரெனியூ பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இப்படி ஒரு இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி நீ இப்படி ஒரு இதாக நாடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த அண்ணா வந்து சுவிஸுக்கு 10 வருஷம்
என்று சொல்லி சொன்னால் 2014ஆம் ஆண்டு தான் சுவிஸுக்கு வந்திருக்கிறேன். 2014-15 வந்து அதாவது வந்து யுத்தம் முடிஞ்சு 6 வருஷம் கழிச்சு தான் இந்த நாட்டை விட்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து பார்க்க வந்து இவருக்கு அந்த யுத்தம் நடக்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவருக்கு வந்து அந்த யுத்தம் நடக்கல வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நான் மதிக்கிற வயசுன்னு படி சொல்லிக்க வந்து இவருக்கு ஒரு 10 வயசுக்குள்ளான் இருக்கு. அதுக்கு பிறகும் வந்து இவர் வந்து ஒரு 6 வருஷங்கள் அந்த நாட்டில் வாழ்ந்து இங்கே வந்திருக்கிறார். சுவிஸில் வந்து ஒரு ரெசிடென்ட் வச்சுருக்கிறவர் வந்து இந்தியாவுக்கு போகிறார். இந்தியாவில் பாடல் நிகழ்ச்சியில் எதாண்டிக்க விசாவை வந்து ரினியூ பண்ணி எடுக்கிறதுக்கும் அவர் சொன்ன கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் விக்கிரியல்? ஏன் நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் மீடியாவில் போய் வந்து நீங்கள் உங்களோட இதுக்காண்டி ஏன் நீங்கள் வந்து எங்களோட இனத்தை விக்கிரியல்? அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. என்னட்டு சொல்லி சொன்னால், அடா பாவிங்களா, ஒருத்தன் எங்கட இடத்துலேருந்து வந்த ஒரு பொடியன் ஏழை மக்களை காட்டி காசு சம்பாதிக்கிறான். அவங்களோட காசு இத்தனைக்கும் வந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. சரியா? ஆதாரம் இப்போ நான் வந்து அவனை கல்லணான்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஏன்னு சொன்னால் இந்த கிருஷ்ணா, இப்போ நான் கடைசியாக ஒரு வீடியோவாக கேட்குறேன், கிருஷ்ணா சொல்கிறான் என்னென்னு சொன்னால், நீ எனக்கு காசு அனுப்பியிருக்கிற, அவன்கிட்ட காசை நான் அடித்தேன்னு சொன்னால் நீ வந்து எனக்கு ஆதாரத்தை சொல்லு, காசை திருப்பி தரணுண்டு. இது வந்து 1990-95ஆம் ஆண்டு காலம் இல்லை, 1990-95 அந்த 2000க்கு முற்பட்ட காலத்தில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்பிக்க வந்து இந்த உண்டியல்ன்றதை அனுப்புவாங்க. இங்கே ஒரு கடையில் கொடுக்க அவங்க வந்து அந்த மாட்டுத்தாள் பேப்பர், உதயன் பேப்பரில் வந்து காசுகளை சுற்றி போட்டு இந்த கூடுதல் எனக்கு இந்த கண்ணால் பார்த்து அனுபவம் இருக்குது வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து காசை சுற்றி 50,000 3 லட்சம் ரூபா காசை சுற்றி போட்டு இப்படி எல்லாம் மடித்து போட்டு கொண்டு முத்தத்தில் வச்சு ஒரு தேத்தனியை குடிச்சு போட்டு ஒரு முகவரை கொண்டு கொடுத்துட்டு போவார். வந்து இது 90களில் நடக்கிறோம். ஆனால் இப்போ நவீன காலத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து வெஸ்டர்ன் யூனியனில் வந்து நான் இலங்கையில் இருக்கையில் வந்து 2006ஆம் ஆண்டு நான் வெஸ்டர்ன் யூனியனில் வந்து வெளிநாட்டில் இருந்த பணத்தை வந்து வெஸ்டர்ன் யூனியன் மூலமாக எடுத்துருக்கிறேன். அப்போ 2006-2007ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே வந்து வெஸ்டர்ன் யூனியன் வந்து இலங்கையில் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து நடக்கிற காலத்தில் வந்து நீங்கள் ஏதாவது இப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கூடுதலாக வந்து நான் அந்த பேர் சொல்ல விரும்பல, ஒரு குறிப்பிட்ட ஒரு உண்டியல் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வந்து ரிசீட் அடித்து கொடுக்குறாங்க, காசு அனுப்பின ரிசீட் அடிச்சது. அப்படி இருக்கையில் வந்து அந்த ரிசீட்டை கொடுத்து இப்போ யாராவது ஆதாரமுள்ள குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா அந்த ரிசீட்டை கொடுத்து காசை வேண்டலாம். சரி, ஏன்னு சொன்னால் தைரியமாக ஒருத்தன் வந்து வீடியோவில் வந்து காசை இன்னும் ஏமாற்றிருந்தால் போடுன்னு சொல்லி சொன்னால் அதை கொடுத்து பண்ணுறது, அந்த ஆதாரத்தை போடுறது புத்திசாலித்தனம். ஸோ நான் அவனை வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரையில. ஏன்னு வச்சுன்னா நான் வந்து அவன் மேலே வச்ச விமர்சனம் என்ன, மக்களை இழிவுபடுத்துகிறான். அதே வந்து இப்போ ஒரு நேஷனல் மீடியா செய்தன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு எதிராக ஏன் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க? இல்லை. அப்போ இதை வந்து நான் போய் ஒரு வலைதளத்தில் கேட்குறேன், இப்படி நாங்கள் எல்லாம் செஞ்சு விமர்சிச்சிருக்கிறோம், இன்றைக்கு ஒரு நேஷ்னல் மீடியா அதை பற்றி செய்யக்கில் வந்து ஏன் நீங்கள் அதை பற்றி கதைக்கிறீங்க இல்லையான்னு சொல்லி கேட்க, அதில் ஒரு ஆள் அதில் வந்து கனவேர் வந்து ஆமோதிச்சவை, ஓகே நாங்கள் அது பிள்ளைதான், நாங்கள் அதை பற்றி கேட்போம்னு சொல்லி ஒரு ஆள் வந்து என்னட்ட கேட்குது, நீங்கள் இந்தியாவையும் இலங்கையும் ஒப்பிடாமன்னு சொல்லி. கடவுளே அவன் அந்த ஆளுக்கு நான் சொல்கிறது விளங்குதில்லை. என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்னத்தை பற்றி கதைக்கிறீங்க, ஈழ மக்களை ஏமாத்துறேன்னு சொல்லி. இன்றைக்கு வந்து யுத்தம் முடிஞ்சுது, யுத்தத்தில் வாடி இருக்குது, அதை வச்சு ஒருத்தன் காசு உழைக்கிறான்னு சொல்லி நாங்கள் அவனில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம்னு சொன்னால், அதே போலயே ஒரு நேஷனல் மீடியா வந்து செஞ்சு உலகம் ஃபுல்லாக அவனாவது ஒரு வேறு யூடியூப்பில் போட்டான். இது நேஷனல் ப்ரோமோன்ற பேரில் 30 செகண்ட் ப்ரோமோவில் வந்து அவன் வந்து எங்களோட ஈழமானத்தை இப்படி சுண்டு போட்டு விற்று கொண்டு இருக்கிறான். கேட்டால் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களாம். என்னத்தை வாய்ப்பு கொடுக்குறீங்க? திறமையை பார்த்து கொடுங்கய்யா வாய்ப்பை. உனக்கு பாட்டு பிடிக்கலையா, நீ பாடுற சரியில்லையா, ஒன் த ஸ்பாட் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பு. நீ அதை விட்டுட்டு நீ என்ன செய்கிற சொல்லுவாப்பா, நீ வந்து திறமை இருக்க. ஆனால் இதில் திறமை இருக்கன்ற பேரில் வந்து எங்களை உண்மையிலேயே வசதியான நாங்கள் என்ன அவ்வளோத்துக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலா இருந்து வாராங்கள். அதில் ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காண்டி உங்கள்கிட்ட வந்து அந்த திறமை இருக்குன்னு திறமையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்தால் எவ்வளோத்துக்கு கேவலம் கட்ட மாதிரி காட்டையிலுமோ அவ்வளோத்துக்கு கேவலம் கட்ட மாதிரி காட்டுறீங்க. இத்தனைக்கு ஒன்று என்ன இருந்துச்சுன்னால், அதில் நடுவர்களாக இருக்கிற ஆக்களும் சரி, அதில் ஆங்கஸாக ஒர்க் பண்ணுற ஆக்களும் சரி, பிற கலைஞரும் சரி, நீங்கள் வந்து ஐரோப்பாவோ கனடாவோ அமெரிக்காவிலையோ வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறீங்களன்னு சொல்லி சொன்னால் என்ன சொன்னால், உங்களுக்கு நடுகளும் வந்து வருஷம் 365 நாளும் வந்து உங்களுக்கு பாட்டு வர போகிறது இல்லை. உங்களோட ப்ரோக்ராம் பண்ணி தான் நீங்கள் வந்து இதன்றீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால்
அதில் வந்து நான் அடித்து சொல்லுவேன் 100% விதமான ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு புக் பண்ணுறது வந்து நீங்கள் யாரை கேவலமாக காட்டுறீங்களோ, ஈழத்தமிழர்கள் ஈழத்தில் அனுதாபத்தை காட்டி நீங்கள் வந்து உங்களோட டிஆர்பி ஏற்ற விளக்குறீங்களோ, அந்த ஈழத்தமிழன் இந்த ஐரோப்பாவுக்கு வந்து அவன் உழைச்சி அவன் நம்பர் 1 பிஸ்னஸ்மேனாக இருந்துதான் உங்களுக்கு வந்து ஷோ புக் பண்ணுறான். அவங்களுக்கு ஷோவில் வர காசு எங்கேருந்து வருது? ஈழத்தமிழற்ற காசுலேருந்து தான் வருது. விளங்குதா? அங்கே இருந்தால் உங்களுக்கு காசு வருது. ஆனால் நீங்கள் அதே ஈழத்தில் வாழ்கிற மக்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க வந்து சொல்லுங்க. அனுதாபம் என்ற பேரில் வந்து நீங்கள் வந்து வியாபாரம் ஆக்குறீங்க. ஆக மொத்தத்தில் வந்து கிருஷ்ணா ஒரு ஏழை மக்களை வியாபாரம் ஆக்குறான்னு சொல்லி நாங்கள் விமர்சிக்கிறோம்னு சொன்னால், அதே மாதிரி 10 இல்ல 100 மடங்கு வியாபாரத்தை அந்த நேஷனல் மீடியாக்கள் செஞ்சு கொண்டு இருக்குது. இதுக்கு எதிராக முடிஞ்சால் குரல் கொடுப்போம், குரல் கொடுங்கோ. நன்றி, வணக்கம்.